குட் மார்னிங் கைஸ். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா கரண்ட்டாக சென்னை சென்ட்ரலில் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நினச்சது கோயம்புத்தூர் விபி, அதாவது அந்த விபி ட்ரெயினு. ஆனால் இப்போ நான் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:20. இந்த டயத்துக்கு நான் எப்படி அதில் ட்ராவல் பண்ண முடியும்? அதை விட அந்த விபி வர்றதுக்கு முன்னாடி அந்த கோயம்புத்தூருக்கு நான் போக போகிறேன். ஸோ அந்த கோயம்புத்தூர் போகிறதுக்காக நான் ஒரு ட்ரெயின் சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன ட்ரெயின்னா ஸ்பெஷலான ட்ரெயின். கோயம்புத்தூர் பேர் வச்ச கோவை எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். விஜயவாடா வந்தே பாரத் 6வது பிளாட்ஃபார்ம்லேருந்து புறப்படுமா. இப்போ வந்து சென்னை சென்ட்ரல் அமெனிட்டிஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ட்ராகும் போது அந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு, அப்புறம் ஹேண்டிகேப்ஸுக்கு, பர்சன்ஸ் டிசேபிலிட்டிஸ் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே ஒரு எல்லோ கலரில் ஒரு கீழே லைன் இருக்கும். அந்த லைனில் அவங்களோட ட்ரெயின் கிட்ட போகலாம். அண்ட் அங்கே வந்து லக்கேஜ் செக்கிங்கும் போட்டிருக்காங்க. புதுசாக இப்போ திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த பக்கம் ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் கடை மாதிரியே இருக்குது. ஸ்நாக்ஸ் கடை தான் அது. சரி வாங்க நம்ம ட்ரெயின் எங்கே நிற்கிதுன்னு பார்க்கலாம். நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா அங்கே போர்டில் இருக்குது. என்ன பிளாட்ஃபார்ம்? 11th பிளாட்ஃபார்ம்ல இன்னைக்கு கிளம்புதுங்க. வாங்க 11th பிளாட்ஃபார்ம் போய் பார்க்கலாம். 11th பிளாட்ஃபார்ம் இது நம்மளை புல் பண்ற இன்ஜின் இல்ல, நமக்கு ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. வண்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு அன்ரிசர்வ்டு கோச் இருக்கு. அதுக்கு அடுத்த கோச்சும் அன்ரிசர்வ் தான். ஏசி சேர் கார் 2 கோச்சஸ் இருக்கு. அண்ட் இந்த செகண்ட் சீட்டிங் பார்த்தீங்கன்னா 13 கோச்சஸ் மொத்தமாக இருக்கு. அதில் நம்ம டிராவல் பண்ணுறது D6 ஃப்ரண்ட் கிட்ட இருக்கு. அண்ட் ஒரு டெடிகேட்டட் பேண்ட்ரி கார் இருக்கு. இதில் தான் நமக்கு இன்னைக்கு ஃபுட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் நம்ம டிராவல் பண்ண போகிற கோச் D6. வாங்க உள்ள போய் பார்க்க. நம்ம டிராவலை வலது காலில் எடுத்து வச்சு செய்வோமா? நம்ம சீட்டு பார்த்தீங்கன்னா 72ல இருக்கு. பின் பக்கம் இருக்கு. என்னோட குட்டி 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாமா? இந்த கோச் மட்டும் D13, ஆனால் இது அன்ரிசர்வ் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க ஃப்ரண்ட்லயும் 2 அன்ரிசர்வ்டு இருக்கு, ஒரு SLR-ம் இருக்கு. ஸோ டோட்டலா 5 அன்ரிசர்வ் பிளஸ் SLR. நம்மளை புல் பண்ண தயாரா நிக்கிறது பேக் 7. என்ன லோகோ ஒன்று பார்க்கலாம். பேக் 7ல வாட் த டைம் EDLS லோகோ சேர்த்துடைய WAP7 தான் இன்னைக்கு நம்மளோட கோவை எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஸ்டெச் புல் பண்ண போகுது. சென்னை சென்ட்ரல். இங்க வந்து 12 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம கோச்சுக்கு போலாம். ஏன்னா ட்ரெயின் இன்னும் இப்போ டைம் பாத்தீங்கன்னா 5:50. 6:10 எடுத்துப்பாங்க. 20 மினிட்ஸ்ல நம்ம கோச்சுக்கு போயிடலாம். வாங்க. பாத்தீங்கன்னா மைசூர் டு சதாப்தி எக்ஸ்பிரஸ் நிக்குது. அதுக்கும் EDLS பேக் 7 தான் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்
வந்து பிருந்தாவனோட ரேட் ஷேரிங் இருக்கு. எப்படி சொல்றேன்னா ஏதோ இங்க பிருந்தாவனம் போட்டிருக்கு. பிரைமரி மெயின்டெனன்ஸ் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல தான் இருக்கு. நம்ம கோச்சுக்கு போயிடலாம், டைம் வேஸ்ட். ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம். அது அந்த இவ்வளோ வேகமாக வரலாம். டிபார்ட் ஃப்ரம் சென்னை சென்ட்ரல். நேரு ஸ்டேடியம். அந்த பக்கம் செங்கல்பட் சென்னை சென்ட்ரல் சபர்பன் ஸ்டேஷன், அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ் டிபார்ட் ஆயிட்டு. Bye Chennai, see you soon. கோவா எக்ஸ்பிரஸ்னா 110 போகும்னு நினைச்சா இன்னும் அரக்கோணம் கூட தாண்டல. அதுக்கப்புறம் தான் 130 போகும். ஆனா இப்பதான் 130 125 எல்லாம் டச் பண்ணி வச்சுங்க. மாஸ் காட்டி இருக்கு நம்ம DDLS WAP7. இப்போ வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம்ல போயிட்டு இருக்கு. ஆனா அரக்கோணத்துக்கு பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் டிலே. அரக்கோணம் போய் என்ன டைமுக்கு ரீச் ஆகிறோம்னு பார்த்தாதான் அரக்கோணத்துல டிலேவா ஆன் டைமா ஏர்லியான்னு பார்க்க முடியும். ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருப்பேன், நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் இவங்களும் இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றாங்க. இவரோட தம்பி தான் நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர். அரக்கோணம் ஜங்ஷன். பதினஞ்சு நிமிஷம் டிலேவா நம்ம ட்ரெயின் இப்போ வந்திருக்கு. அரக்கோணத்துல இருந்து இப்போ கிளம்பி இருக்கு. ட்ரெயின் வாலாஜாபாத் ரோட் சோ டிலே. யார் நமக்குனா நீங்க departing from Walajabad. Katpadi junction arriving. Delay. Jolarpeta junction. Delay. சாரி, இது வந்து ஆன் டைம்ல வந்துட்டு கேமரா மட்டும்தானா வந்துருச்சு. Departed from Salem. Next Erode, Tirupur. Next Coimbatore. That is the last station. Erode Junction. Salem Markonam Memo. That is.
Depart from Hero 12:05. Coimbatore Junction 25 minutes early. ட்ரெயின் வந்து 25 மினிட்ஸ் ஏர்லியா தான் வந்திருக்கு. ஏன்னா அது ரொம்ப வேகமா வந்திருக்கு. 5 மினிட்ஸ் லேட்டுன்னு பார்த்தா 2:05 வர வேண்டியது 1:45 வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.